ஆதியே துணை ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். நம்முடைய பெருமானவர்கள் நமக்கு அருளி தந்துள்ள ஆதிமை உதயபூரண வேதாந்தம், அதுல மெஞ்ஞான பகுப்பு, அது பற்றி இன்னைக்கு நாம பார்க்க போறோம். நம்முடைய ஜீவ சகோதரி சாலை ஆராதேவி அவங்க கேட்டாங்க, ஒரு தடவை நம்ம காது கம்மலால் கண்ட பேரெல்லாம் வசியம் செய் கங்கன் அழகி வேண்டுமா, அதை பத்தி பேசும்போது ஒரு நாளைக்கு நாம இந்த மெய்ஞான பகுப்பு முழுமையாக பார்க்கணுங்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதனால இன்னைக்கு நம்முடைய பெருமானவர்கள் நமக்கு அருளி தந்துள்ள அந்த மெய்ஞான பகுப்பு அதை முழுமையாக நம்ம பார்ப்போம். அதாவது இந்த உலகத்துல மெய்யும் பொய்யும் கலந்துதான் இருக்குது. அதுல எது நமக்கு வேணும் அப்படின்னா மெய் தானே வேணும் நமக்கு. அப்போ இந்த ரெண்டும் கலந்து இருக்குது. அதுல நாம பகுத்து பார்த்து அதுல பிரிச்சு எடுத்து அந்த மெய்யை நாம எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை நமக்கு பகுத்துரைக்க தெரியல, அதை பகுத்து பார்க்க தெரியல. அப்போ இந்த பொய்யை கண்டு அதனுடைய அந்த ஏமாற்று ஜாலத்துல நாம மயங்கி விழுந்து விடுகிறோம். அதனால நமக்கு பெருமானவர்கள் நமக்காக வேண்டி அந்த மெய்யையும் பொய்யையும் எடுத்து பகுத்து காட்டுறாங்க. பகுத்து காட்டி மெய்யானது இப்படியாக இருக்கிறது, பொய் இப்படியாக இருக்கிறது, இந்த ரெண்டையும் எடுத்து காட்டி இந்த ரெண்டுல உனக்கு எது வேணும் அதை நீ தேர்ந்தெடுத்துக்கோ. அதுல மெய்யை எடுத்துக்கொண்டால் அதன் பலன் என்ன, பொய்யை நீ தேர்ந்தெடுத்தினா அதனால நீ அடை போகும் கதி என்ன, அப்படிலாம் நமக்கு இந்த பாடல்ல எடுத்து காட்டுறாங்க. மெய் வழி கூறு மாசொல் மேனோக்கமோ, பொய் வழி கூறு போதம் கீழ்நோக்கமோ, பொய்யும் மெய்யும் பிரித்தூன கோவிடும், பொய்யும் மெய்யும் பிரித்தூன கோவிடும், மெய்நிலை போதமென்ற விதாகுமே என்று நம்முடைய தெய்வமோர்கள் மெய்நிலை போதம் காப்பு செய்யுள்ள மெய்வழி குருமார்களுடைய அந்த நோக்கம் எப்படி மேலான நோக்கமாக இருக்கும், இந்த பொய்யினுடைய நோக்கம் எப்படி கீழானதாக இருக்கும் அப்படின்னு எடுத்து சொன்னது போல இந்த மெய்ஞான பகுப்புலையும் நமக்கு மெய்யையும் அந்த பொய்யையும் பிரித்து காட்டும் போதனையாக தான் நமக்கு இதுல வச்சிருக்காங்க. அப்படியாக நம்ம தெய்வம் அவர்கள் இதுல நமக்கு எப்படி மெய்யையும் பொய்யையும் பிரிச்சு காட்டுறாங்க அப்படிங்கிறத நாம பார்ப்போம். அப்போ மெய்ஞான பகுப்பு, மெய்ஞானம், ஞானம் ரெண்டு வகையா இருக்கு. மெய்ஞானமும் இருக்கு, பொய் ஞானமும் இருக்கு. அப்போ இந்த மெய்ஞானம்னா என்ன அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். மெய்னா என்னன்னு தெரிஞ்சாத்தானே அதுல பொய்ய கலக்க விடாதபடிக்கு நாம செய்ய முடியும். அப்போ இந்த மெய்னா என்ன அப்படின்னு நம்முடைய தெய்வம் அவர்கள் யமபட அடிபடு கோடாயுதற்கு திருவாக்கியம் எண் 293 அதுல நம்ம தெய்வம் அவர்கள் அது செய்யறத நம்ம பார்ப்போம். முதல்ல மெய்ஞானம்னா என்ன அப்படின்னு நமக்கு அதுல எடுத்து கொடுக்குறாங்க. அதாவது ஆண்டவர்கள் வாக்கியம், இது ஆதிகளின் கர்த்தாவின் மெய்ப்பால் அறியவே மனிதன் படைக்க பெற்றான். மனித குலத்துக்கு உரிய சொத்து மெய். இந்த மெய் என்கிற சொத்து மனித குலத்துக்கே உரியது. தெய்வம் அவங்க எப்பயுமே சொல்லுவாங்க, இது உன் சொந்த சொத்து, நீ காணாம போட்டுட்ட, உன் பாட்டன் பூட்டன் காணா போட்டுட்டான், உன் குருபெருமான்லாம் உன் போலி குருமார்கள்லாம் காணா போட்டுட்டாங்க, அதெல்லாம் தேடி எடுத்து கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு நமக்கு எடுத்து சொல்லுவாங்க. அப்போ இது நம்முடைய சொந்த சொத்து இந்த மெய். அதை அடைவதற்காகவே சிறப்புடைய ஞானேந்திரியங்களாகிய செவி வாய் கண் பெற்று வந்துள்ளான். இப்போ இதை அடைகிறதுக்காக தான் நமக்கு இந்த செவி வாய் கண்ணெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா நாம என்ன செய்யறோம், இந்த செவி வழியாக கண்டதையெல்லாம் தின்னு, இந்த செவி என்பது இந்த மனத்திற்கு வாயாக இருக்கிறது. அந்த வாய் வழியாக கண்டதையெல்லாம் தின்னு அதை கோளாறு அடைய செய்திருக்கோம். அப்போ அதுக்கு ஒரு வைத்தியம் பார்க்கிற வைத்தியசாலையாகத்தான் நம்முடைய சாலைப்படி இருக்கு அப்படின்னு தெய்வம் அருளி செய்வாங்க. அப்போ அந்த ஞானேந்திரியங்களாகிய செவி வாய் எல்லாம் இதுக்காகத்தான் படைக்க பெற்றது.
அவற்றை கொண்டு ஈசனாகும் சக்தி மனிதனுக்கு இருக்கிறது. அப்போ அதை கொண்டுதான் ஈசனாகும். அந்த மனத்திற்கு வாயாக இருக்கிற அந்த செடியின் வழியாகத்தான் நீ நல்ல உணவெல்லாம் உண்டு, அதன் மூலமாகத்தான் நீ ஈசனாக முடியும். அந்த அரிய வாய்ப்பும் மனிதன் ஒருவனுக்கே உண்டு. வேற மற்ற மிருகங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கொடுக்க பெற்றிருக்கிறதா அப்படின்னா இல்லையே, மனிதனுக்கு மட்டும்தானே இருக்கு. அதுக்கு கேட்கிற சக்தியோ பேசுற சக்தியோ இல்லைன்னு நம்ம பார்த்திருக்கிறோமே. அப்போ ஆகவேதான் மனுஷன், அதாவது மனு ஈசன் என்ற பெயர் இவனுக்கு வைக்க பெற்றுள்ளது. இந்த மெய்ச்செயலை எடுத்து விரித்து விவரித்து சொல்வதற்கு ஈசனால் ஆகாது. அப்ப ஈசன் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் குடிகொண்டிருக்காங்க அப்படின்னு நம்ம தெய்வம் நமக்கு அறிவி செஞ்சிருக்காங்க, நமக்கு தெரியும். அப்போ அந்த நமக்குள்ள குடிகொண்டிருக்கிற அந்த ஈசன் இதெல்லாம் நமக்கு எடுத்து சொல்ல முடியுமா அப்படின்னா அவங்க அரூப வடிவத்துல இருக்கிறாங்க. அப்போ அவங்க ரூபத்துல வந்துதான் நமக்கு எடுத்து சொல்லணும். அப்போ அந்த மனு உடல் தாங்கி வந்துள்ள ஒரு மனு ஈசனால் தான் இதெல்லாம் நமக்கு எடுத்து சொல்ல முடியும். இப்போ உலகத்துல உபதேசம் உபதேசம் சொல்றாங்களே, அதை பத்தி தெய்வம் அவங்க நமக்கு என்ன சொல்றாங்க? உலகில் சிலர் உபதேசம் பெற்றேன் என்கிறார்களே, அவர்களை பார்த்து உபதேசம் என்றால் என்ன அர்த்தம் என்று கேட்டால் பதில் சொல்ல தெரியாமல் விழிக்கிறார்கள். இப்படி சொல்லலாமா அப்படின்னு நமக்கு நகைச்சுவையா எடுத்து சொல்றாங்க. ஒவ்வொரு எழுத்தா பிரிச்சு பிரிச்சு ஒரு அறைக்குள்ள வைத்து, பா பட்டினியாக கிடக்க செய்து, தேகம் எல்லாம், சந்தனத்தை பூசி, ஏதோ காதில் மந்திரம் சொல்லி என்று அர்த்தம் சொல்லலாமா? சபையில் மகிழ்ச்சி. இந்த மாதிரி நமக்கு நகைச்சுவையெல்லாம் எடுத்து பேசி இப்படி அதோட அர்த்தம் இருக்கும். உபதேசம்னா அப்படின்னு சொல்லி உன்னை ஒரு அறையில உட்கார வச்சு பட்டினி கிடக்க வச்சு, தேகமெல்லாம் சந்தனத்தை பூசி, சந்தனத்தை பூசி இம்முன்னு ஒரு மந்திரத்தை சொல்லி இதுவா உபதேசம்? அப்படி இல்லையே. அந்த நிஜ செயல் நாம் சொல்லுகிறோம், கேளுங்கள். அப்போ அதோட நிஜ செயல் என்னன்னு நான் சொல்றேன், கேளு. இப்படி இல்லை அதுக்கு அர்த்தம். நாம் வசிக்கும் இந்த தேசம் நமக்கு தெரிகிறது. உபதேசம் அப்படின்னா அப்படின்னாலே அடுத்த இரண்டாவது. நீ இப்போ ஒரு தேசத்துல இருக்கிற, உபதேசம் ஒண்ணு இருக்கு. இரண்டாவது அல்லது அடுத்த தேசம் நமக்கு தெரிய வேண்டும். இக்கடமாகிய தேகத்தை விட்டு அக்கடத்துள் ஆக்குவதே உபதேசம். அப்போ இந்த கடம் ஒரு தேசம். இந்த கடத்துக்குள்ள இன்னொரு இரண்டாவது தேசம் இருக்கு, அதுதான் உபதேசம். அந்த தேசத்துக்குள்ள உன்னை நுழைய வைக்கிறது தான் உபதேசம். இதைத்தான் அருள்நாவேந்தராகிய அருணகிரிநாதர் அவர்களும் இக்கடத்தை நீக்கி அக்கடத்துள் ஆக்கி இப்படிக்கு மோட்சம் அருள்வாயே என்று கூறி வைத்துள்ளார்கள். அப்போ இந்த கூடு விட்டு கூடு பாயிறது அப்படின்னா என்னமோ இந்த தேகத்தை விட்டு வேற யாரும் உடம்புக்குள்ளேயோ புகுந்து என்னமோ செய்யறது அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை. உனக்குள்ளேயே இந்த தேகத்துக்குள்ள இன்னொரு தேகம் இருக்கு, அதுக்குள்ள நுழையணும். அந்த தேகத்துக்குள்ள நுழையும் போதுதான் இந்த தேகத்துக்கு செவியா இருக்கே, அது அந்த தேகத்துக்கு வாயா இருக்கு. அந்த தேகத்து வழியாதான் நாமெல்லாம் இப்போ அந்த தேகத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த தேகத்துலதான் அந்த செவிய வாயாக பயன்படுத்தி கேட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த அருளமுகத்தை. இதுக்கு பேர் தான் அந்த தேகத்துக்குள்ள அக்கடத்துக்குள்ள நுழைகிறது. அப்போ இக்கடத்தை நீக்கி அக்கடத்துள் ஆக்கி இப்படிக்கு மோட்சம் அருள்வாயே என்று அருணகிரிநாதர் கூறி வைத்துள்ளார்கள். அத்திருச்செயலை செய்கிறவர்கள் தான் குரு. இந்த திருச்செயலை செய்யறவங்களுக்கு பேர் தான் குரு, ஆசான், தெய்வம். இந்த பேரெல்லாம் அவங்களுக்கு தான் பொருந்தும். இந்த செயல் மனிதன் தன் வல்லபத்தால் செய்து கொள்வதல்ல. இது நாமளே செஞ்சு கொள்ள முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன் முடியாது? செவி வழியாக வாய் உணவு அருந்தணும். செவி வழியாக வாய் உணவு அருந்தணும்னா யாராவது ஒருத்தவங்க அவங்க திருநா கொண்டு பேசினா தானே இந்த செவி உணவு அருந்த முடியும். அப்ப பேசக்கூடிய ஒரு வாய் வேணுமே. பேசக்கூடிய ஒரு வாய் இருந்தா தானே இந்த செவி கேட்கக்கூடிய வல்லமையை பெரும். சும்மாவே இருந்தா கேட்க முடியாதே. அப்போ அதுக்குத்தான் ஞானத்துக்கு ஒருத்தவங்க கண்டிப்பா வேணும். அந்தர்முக நோக்காக இவனால் பாய முடியாது. நம்மளா பாயணும். அவங்க வார்த்தைக்குள்ள நுழையணும்னா அந்த வார்த்தை வேணுமே. வார்த்தைக்குள்ள நீ நுழ, என் வாக்குக்குள்ள நீ பாய். எப்படி பாயுறது? வார்த்தையே இல்லைன்னா எப்படி பாயுறது?
அந்த வார்த்தையை கொண்ட ஒரு குரு பெருமான் அவங்க வேணுமே. அப்போ அதற்கு தெய்வ நாயகமாகிய ஒரு ஆசானின் துணை கட்டாயம் வேண்டும். இந்த காலத்தில் அந்த வல்லபம் பெற்றவர்கள் எங்க இருக்கிறார்கள்? அப்போ அது யாருக்கிட்ட அந்த வல்லபம் இருக்கு? யார் வாயிலிருந்து அந்த திருவாய் மொழி அந்த வாக்கு வருது, செயலுடைய அந்த வாக்கு அப்படின்னு நாம தான் தேடி எடுக்கணும். அவர்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பது என்று யோசிக்கிறீர்களா? அதுக்கும் நமக்கு தெய்வம் நீ எப்படி தேடி கண்டுபிடிக்கணும், அதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு அதையும் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த ஜீவ ஆட்சி செயலுடையவர்கள் சுவாசபதி வீட்டை தம் வசமாக்கியவர்களாய், அதாவது மூக்கிற்கு வெளியே சுவாசம் ஓடாத தவாதிக்கம் உடையவர்களாய் விளங்குவார்கள். இன்னும் வேல், சங்கு, சக்கரம், உடுக்கை, சூலம் முதலான தேவ சன்னதங்களை தங்கள் திருக்கரம் தாங்கி வந்திருப்பார்கள். இப்போ கடம்பவன காளையாகிய ஸ்ரீ சுப்பிரமணியர் வேல் தாங்கி வந்தார்கள் என்றதும் தங்கத்தாலோ அல்லது வெள்ளியினாலோ ஒரு வேல் செய்து வைக்கிறார்களே, அது அல்ல அந்த தேவ சன்னதம். அப்போ நம்ம வேல், சங்கு, சக்கரம், உடுக்கைன்ன உடனே கையில நம்ம பார்ப்போம் முருகப்பெருமான் அப்படி வேலை வச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. கிருஷ்ண பரமாத்மா சங்கு, சக்கரம் இதெல்லாம் வச்சிருப்பாங்க. சிவபெருமான் உடுக்கை வச்சிருப்பாங்க, சூலம் வச்சிருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு அவங்க எல்லாம் யாராவது ஆசாரிட்ட கொடுத்து இப்படி எல்லாம் செஞ்சு வாங்கி கையில வச்சுக்கிட்டாங்களா? கருமார்கள் உலைக்கூட மறியாத தேவ சன்னதங்கள் அது. அப்போ அந்த தேவ சன்னதம் எப்படிப்பட்ட வல்லமை உடையது அப்படின்னா, அது காமாதி அசுரர்களை கருவருக்கும் கோடி சூரிய பிரகாசமானது. அது காமாதி அசுரர்களை கருவறுக்கக்கூடியது. அந்த சன்னதம் எப்படிப்பட்ட சன்னதம்? சாலை ஐயரன் சோனினா பைதன்னை வேல்கொண்டீட்டி விரித்துள்ளே காட்டிட மேலே சொர்க்கமு மத்திய பாதாளமு, மேலே சொர்க்கமு மத்திய பாதாளமு கால மூன்றும் கண்ட தூபதேசமே. இந்த பாடல்ல நமக்கு எல்லாம் சொல்லிட்டாங்க. சன்னதம்னா என்ன? அது காமாதி அசுரர்களை கருவறுக்கக்கூடியது. சாலை ஐயனன் சோழினா பைக்குள்ள இருக்கு அந்த வேல். சோழினா பைனா என்னன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோம் நம்ம சபையில். அந்த சோழினா பைக்குள்ள இருக்கிற அந்த வேல், அந்த மாதிரி சன்னதங்கள், அந்த வேலு, சங்கு, சக்கரம், உடுக்கை இதெல்லாம் ஏதோ ஒரு ஆசாரிட்ட உலைக்கூடத்துல செஞ்சு வாங்கின சன்னதங்கள் இல்ல. அவங்க அகமியத்துல பெற்று வந்த அந்த சன்னதங்கள். அந்த சன்னதங்களை கொண்டு அந்த வேல் கொண்டு திறந்து, அந்த சோழினா பையை திறந்து அந்த வேல் கொண்டு நம்மளை கிழிச்சு எரிஞ்சு நம்மகிட்ட இருக்கிற அந்த அசுரர்களை எல்லாம் கிழிச்சு எரியக்கூடிய வல்லபமுடையது அந்த ஆயுதம். அதுதான் அப்படி கிழிச்சு எறிகிற அந்த செயலுக்கு பேரு தான் உபதேசம். கால மூன்றும் கண்டது உபதேசம். அப்போ இந்த சன்னதம் முத்தர்கோடி சதகோடி மகத்துக்களின் சபையில் வைத்து செம்மல்களில் கோடிக்கொருவர் பெறுவது இந்த தேவாயுதங்கள். கோடி எத்தனையோ மனுஷங்க இருக்காங்க. அதுல கோடியில ஒருத்தவங்களுக்கு தான் இந்த சன்னதங்கள் கிடைக்கும். அவங்கள நாம தேடி அவங்கள குரு பெருமானா ஏற்றுதான் நாம இந்த மெய்ப்பாலை அறிய வேண்டும். அவ்வாறு பெற்று வந்த செம்மல்களின் கையிலே உபதேசம் என்ற நிஜ செயல் இருக்கும். அப்போ அந்த சன்னதம் பெற்று வந்தவங்க, அந்த வாக்கு வல்லமை கொண்டவங்கிட்ட தான் அவங்கதான் நம்ம தேசத்துக்குள்ள இன்னொரு தேசம் இருக்கே, அந்த தேசத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போக முடியும். நிறைமொழி மாந்த பெருமை நிலத்தில் மறைமொழி காட்டிவிடும். அவங்ககிட்ட தான் அந்த நிறைமொழி இருக்கும். நம்ம சொந்தமே இந்த காது கேட்கணும்னா பேசாம ஒரு ரூமுக்குள்ள போய் உட்காந்து கதவை பூட்டிட்டு உட்காந்தா காதுல என்ன கேட்கும்? யாராவது பேசுற இடத்துல போய் கேட்டா தானே கேட்கும். அதனாலதான் உன்னை அந்த பரமபதத்திற்கு ஏற்றுகின்ற அந்த சொல்லி எங்கெல்லாம் வெளியாகுதோ அந்த இடத்துல எல்லாம் போய் அதை கேட்பதுவே தவம். அதுதான் அந்த நிறைமொழி. அந்த நிறைமொழியை நீ கேட்கறது தான் தவம். அந்த நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்தில் மறைமொழி. அந்த நிறைமொழி மாந்தர் இவங்க அப்படிங்கறத எது காட்டுது? அவங்களுடைய மறைமொழி காட்டுது.
எவ்வளவோ நீண்ட காலம் இதை இப்படி எடுத்து பேசி தருகின்றவர்கள் இல்லாமலே போய்விட்டதால் அந்த பிரம்ம செயலானது மங்கி மறைந்து விடுமோ அல்லது காய்ந்து சிரித்து போய்விடுமோ? அப்படியெல்லாம் போகவில்லை. ரொம்ப நாளா யாருமே வல்லையை இப்படி எடுத்து பேச, அதனால இந்த செயல் எல்லாம் மங்கி போயிடுச்சா காஞ்சு போயிடுச்சா அப்படின்னா இல்லை. அது அப்படிப்பட்ட செயல் அல்ல. அப்படியெல்லாம் போகவில்லை. இதோ உங்கள் ஆட்சிக்கு உட்பட்ட இந்த எல்லையில் பூரண வல்லபத்தோடு இருக்கிறது. பூரண வல்லபத்தோட நம்ம முன்னால அந்த செயல் நடந்துகிட்டு இருக்குது. இதை நாம் 69 ஜாதிகள் அடங்கிய பலாயிரக்கணக்கான மக்களுக்கு நிரூபித்து விட்டோம். அசலான செயல் இங்கு இப்படி விளங்கிக் கொண்டிருக்க உலகில் வேஷம் போட்டு திரிகிறவர்கள் கையில் இருப்பது ஞானமாகுமா? அப்போ இந்த அசலான செயல் இப்படி இங்க விளங்கிக்கிட்டு இருக்கே, இதை விட்டுட்டு வேஷம் போட்டுட்டு திரிகிறாங்களே, அவங்க கையில ஞானம் இருக்குமா? அதுதான் நம்மளுக்கு இந்த திருமை ஞான பகுப்புல ஃபுல்லா நமக்கு எடுத்து சொல்றாங்க. இந்த அசல் வேணுமா இல்ல உனக்கு வேஷம் வேணுமா? ஞானம் வேணுமா அல்லது ஞானத்தை போல வேணுமா? வேஷம் போட்டு திரிகிறவர்கள் கையில் இருப்பது ஞானமாகுமா? நாம் வேண்டுவது ஞானத்தை போல அல்லவே. நமக்கு ஞானத்தை போல வேண்டாமே, ஞானம் தானே வேணும். இந்த இடத்துல நாம போல அப்படிங்கும் போது நாம ஒண்ணு பார்க்கணும். அதாவது தெய்வம் அவங்க எப்பயுமே பிரசங்கத்தில எல்லாம் சொல்லுவாங்க, என்னை போலவே மனித கோலம் எடுத்து வந்து நிறைந்திருக்கும் எமது உடலுக்கு ஒத்த பெருமையிலே. என்னை போலவே அப்படின்னு அவங்கள போலவே நம்ம வந்திருக்கிறோம். மேலும் நான் வாயினால் சொன்ன இத்துடன் விட்டு விட்டு போய்விடாமல் தொடர்ந்தோர் அனைவரையும் எடுத்து அறியாமை நின்று விடுவித்து விலக்கி என்னை போல வாழ வேண்டும் என்று ஆக்க எண்ணம் கொண்டு வந்து நிற்கும் எம்மை. அவங்கள போலவே ஆக்கணும்னு எண்ணம் கொண்டு வந்து நிற்கிறாங்க. இன்னும் என்னை போலவே வந்து பிறந்து நிறைந்திருக்கும் எனது உடலொத்த பெருவியரே. அப்போ நம்மளெல்லாம் அவங்கள போல ஆக்குறேங்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல போல உனக்கு வேணுமா ஞானம் வேணுமான்னு கேட்டாங்களே, அப்போ என்னவாக இருக்கலாம்? அதாவது இந்த போல போல் அப்படின்னா என்ன அப்படின்னா, அவங்கள போல நம்ம உடனே ஆகிடுவோமா? போல ஆகிடுவோம், போலத்தான் ஆகுவோம். ஒரு அசலுக்கு எத்தனையோ போல எடுக்கலாமே. அந்த போல அதுக்கு என்ன பேரு? நம்ம இப்போ ஒரு அசலை வச்சு போய் இதுக்கு இத்தனை போல வேணும்னு இருக்கிறோமே, அதுக்கு பேர் என்ன? ஜெராக்ஸ் காப்பி. அப்போ ஒரு எத்தனையோ போல நாம எடுக்கிறோம். அந்த போலக்கு பேர் என்ன? ஜெராக்ஸ். அப்போ ஆனா இந்த ஜெராக்ஸ் இப்ப நம்ம எங்கயாவது கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு இதுன்னா நம்ம ஜெராக்ஸை கொடுத்தா வாங்கிக்குவாங்களா? ஜெராக்ஸை நீங்க வச்சுக்கோங்க, ஒரிஜினல்ல கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே. அப்போ அவங்கதான் ஒரிஜினல். நாம இன்னைக்கு அவங்க அவங்க நம்மள அவங்கள போல நம்மள ஆக்கி இருக்கிறாங்க. அவங்க கொடுத்ததை நம்ம எடுத்து பேசுறோம். அப்போ இந்த போல பேசுறோமே, நாமெல்லாம் அவங்கள போல பேசிக்கிட்டு இருக்கிறோமே, நம்ம பேசுறத அப்ப கேட்க கூடாதா அப்படின்னா, போல இருக்கலாம், போலியாகத்தான் இருக்கக்கூடாது. போலி அப்படின்னா என்ன அப்படின்னா, போல இல்லை அப்படின்னு அர்த்தம். அதுதான் போலிகள். அவங்கள போல நம்ம இருக்கலாம், போலியாக இருக்கக்கூடாது. போலி அப்படின்னா போலவே இல்லை, அவங்கள போலவே இல்லை, பொய்யான ஒண்ணாக இருக்குது, நகலாக ஒண்ணாக இருக்குது. அப்போ இந்த போலிகளை நம்பி நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதான் நம்முடைய தெய்வமோர்கள் இந்த திருமஞான பகுப்புல ஃபுல்லா நமக்கு என்ன எடுத்து காட்டுறாங்க. உனக்கு அசல் வேணுமா இல்ல போல கூட இல்லாத போலி வேணுமா அப்படின்றத நமக்கு எப்படி எல்லாம் எடுத்து காட்டுறாங்க. அந்த போல் அந்த அசலானது நம்மளை எந்த வழியில கொண்டு செல்லும், அந்த போலி என்பது எப்படி தவறான வழியில நம்மளை தள்ளிவிடும் அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு இந்த திருமஞான பகுப்புல தெய்வமோர்கள் எப்படி எல்லாம் விளக்கி அருள்றாங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போ இந்த பாடல்ல திருமஞான பகுப்புல மொத்தம் 20 பாடல்கள் இருக்கு. அதுல முதல் 5 பாடல்கள்ல நம்முடைய தெய்வமோர்கள் நன்மை தரக்கூடியதை முதல்ல சொல்லியிருப்பாங்க.
உனக்கு வேலூர் வண்ணான் வெள்ளை கட்டி நிற்கும் வேத வளர்ச்சி வேணுமா? அல்லது அடுத்த வரியில அந்த போலி எடுத்து காட்டிப்பாங்க. காதில் நகை குலுக்கி பாதி வழியில் விடும் பரிமாட்டி அவள் வேணுமா? இந்த 5 பாடல்கள் வர நன்மையானது மேல இருக்கும், தீமை தரக்கூடியது கீழே இருக்கும். இப்போ இந்த நன்மை தரக்கூடியதை முதல்ல சொன்னா நம்ம அந்த முதல்ல சொன்னதை எடுத்துக்கிட மாட்டோமா அப்படிங்கிறதுக்காக அவங்க அந்த முதல்ல 5 பாடல்கள்ல அந்த நன்மை தரக்கூடியதை மேல சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வர்ற மொத்த பாடல்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தீயதுதான் மேல. நீ இப்படி தேர்ந்தெடுக்கணும், இந்த நன்மையைத்தான் நீ தேர்ந்தெடுக்கணும், நீ அப்படி தீமையை தேர்ந்தெடுத்தீனா அதனால உனக்கு என்ன பலன் வரும், கடைகட்ட செயலுக்கு நீ காரி உமிழும் பல கசிவு நிறைந்த ஈன கடைகட்ட செயலா போயிரும் அது அப்படின்னு. அதுக்கப்புறம் உள்ள பாடல்கள் எல்லாம் அந்த கடைகட்ட செயலை மேல வச்சு நன்மையை கீழே வச்சிருப்பாங்க. இது 19வது பாடல் வரைக்கும் அப்படி இருக்கும். அப்புறம் அந்த 20வது பாடல்ல நீ இதை சீக்கிரம் தேர்ந்தெடுத்துக்கோ, காலம் கடை நாள் ஆயிடுச்சு, நாள் இப்பவே நம்ம எப்ப தெரிஞ்சுக்கிட்டோமோ அதை இப்பவே நீ அதை தேர்ந்தெடுத்துக்கோ, நாளைக்கு தள்ளி போட்டு இருக்காத, ஏன்னா இப்பவோ பின்னையோ சற்று நேரத்திலோ என்ன வரும் நமக்கு தெரியாது. கபீர்தாஸ் சொல்லுவாங்க, நீ எப்போ இந்த மெய்யை பற்றி கேள்விப்பட்டியோ அப்பவே அதுல நீ உன்னை இணைச்சுக்கோ. நீ நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு நினைக்காத, அடுத்த நொடி என்ன நடக்கும்னு உனக்கு தெரியாது, அடுத்த வினாடி உனக்கு சொந்தம் இல்லை, அடுத்த வினாடி பிரளயம் கூட வரலாம் அப்படின்னு சொல்லி கபீர்தாச பெருமான் அவங்களும் எடுத்து சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி நாம நம்முடைய தெய்வம் அவர்கள் முதல்ல அந்த 5 பாடல்கள்ல நன்மைய மேல எடுத்து காட்டி அதை நாம எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துக்காட்டி, அப்படி ஒருவேளை இந்த அறிவு கொண்டு நாம தேர்ந்தெடுக்கணும். அறிவு இல்லாம நம்ம இப்போ அறிவு இல்லாமங்கிறதுக்கு நம்ம நிறைய பேர் பார்த்திருக்கோம். இருட்டுள்ளம் கொண்டு இதய பிரகாசம் இல்லாம, ஒரு இருட்டுள்ளக்காரனாய் இதய பிரகாசம் இன்றி அந்தகார இருளிருப்புக்காரனாய் கூறு கெட்டவனாய் கூர்மை வழங்கியவனாய் இருந்து அந்த தவறான ஒன்றை தேர்ந்தெடுத்து விட்டால் அதிலிருந்து நமக்கு என்ன தீங்கு வரும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு அந்த தீமையும், நீ நன்மையை தேர்ந்தெடுத்தா உனக்கு கிடைக்கிற பலன் என்ன அப்படிங்கிறதையும் நமக்கு எடுத்து சொல்லி அந்த கடைசி பாடல்ல நீ சீக்கிரம் தேர்ந்தெடுத்துக்கோ, இது ஒரு திருமணம் மாதிரி, ஒரு திருமணத்துக்கு இந்த பெண் வேணுமா உனக்கு அந்த பெண் வேணுமான்னு கேட்கிற மாதிரி எடுத்து சொல்லி, இப்ப நாம இந்த உலகத்துல ஒரு திருமண வயதுல இருக்கிற ஒரு பையனை பார்த்து சீக்கிரம் பண்ணிக்கோ, இல்ல நான் வாழ்க்கையில செட்டில் ஆகிட்டு அப்புறம் பண்றேன் அப்படின்னா நீ என்ன கலவனா போனா பிறகு பண்ண போறியா அப்படின்லாம் கேட்பாங்க. அது போல காலம் கடை நாள் ஆயிடுச்சு, நீ சீக்கிரம் இப்பயே அதை தேர்ந்தெடுத்துக்கோ அப்படின்னு அந்த கடைசி பாடல்ல நமக்கு தெய்வம் அவங்க எடுத்து சொல்றாங்க. ஆனா இந்த உலகத்து திருமணத்துக்கு நாம பெண் பார்க்கும்போது இப்படி எல்லாம் தான் பாக்குறோம், இந்த பொண்ணு வேணுமா அந்த பொண்ணு வேணுமா அப்படின்னு பாக்குற மாதிரி. ஆனா அந்த திருமணத்துல நமக்கு தெய்வம் அவங்க அந்த திருமணத்தை பத்தி எடுத்து சொல்லும் போது, இவன் செய்து கொள்ளும் திருமணத்தில் திருவும் இல்லை மனமும் இல்லை, அழல் நாற்றமே நிறைந்துள்ளது, திரு என்றால் அழியாதது என்று பொருள், மனம் என்றால் வாசனை இருத்தல் வேண்டும், இந்த இரண்டுமே இவன் செய்து கொள்ளும் திருமணத்தில் இல்லை. அப்படி இருக்க திருமணம் என்ற நாமத்தை ஏன் அதற்கு சூட்டினார்கள்? திருவும் மனமும் கலந்த அழியாத சுகந்தம் வீசும் ஒரு பெரு வாழ்க்கை, அதுவே திருவாகிய அழகுடைய அழியாதது, அதுவே என்றென்றும் தேவமனம் வீசும் சுகந்தமுடையது, அத்தேவமனம் வீசும் பேரின்ப பெருவாழ்வை நீ அனுபவிக்க பிறந்தவன் அப்படின்னு காட்டுறதுக்காகத்தான் இந்த திருமணத்தை எடுத்து வச்சாங்க அப்படின்னு நமக்கு எடுத்து அருளி செய்றாங்க. அப்போ அந்த திருமணத்துக்கு நீ பெண் பார்க்க போகும்போது எப்படி எல்லாம் பாப்பியோ, அப்போ இந்த திருமணத்துக்கு நம்மளுக்கு பெண் பார்க்க நாம இப்ப போக போறோம். அதுக்கு நம்ம தெய்வம் அவர்கள் வழி காட்டுறாங்க, எப்படி நாம இந்த திருமணத்துக்கு எப்படி பெண் பார்க்கணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெய்வம் அவர்கள் நமக்கு துணை நின்று நமக்கு எடுத்து காட்டுறாங்க. இப்போ நாம அந்த பாடலுக்குள்ளாக நம்ம பயணிப்போம். கேக்குறாங்க, இப்போ சுயம்பரம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல எல்லாம் ஒரு ராஜா எல்லா ஒரு இளவரசியா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எல்லா நாட்டு மன்னர்களுக்கும் அனுப்பி அவங்க எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. அந்த இளவரசி கையில மாலையை கொடுத்து நீ தேர்ந்தெடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்தாங்க. அப்படித்தான் சீதா பிராட்டியர் ராமபிரானை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அது போல இது நமக்கு ஒரு சுயம்பரம் மாதிரி.
ரெண்டையும் காட்டுறாங்க. உனக்கு யார நீ மனமுடிக்க போற, அது உன் கையில இருக்கு. பின்னால எங்க மேல பழி சொல்லக்கூடாது, நீயா தேர்ந்தெடுத்தது இது அப்படின்றதுக்காக நம்ம தெய்வம் அவங்க நமக்கு எடுத்து சொல்றாங்க. எது வேணும் கேளும் சிங்கா ஜெயசிங்கா, எது வேண்டாம் சொல்லும் சிங்கா. ரெண்டு பெண்ணை கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க. உனக்கு எது வேணும் எது வேண்டாம் உரிமை உங்ககிட்ட கொடுத்தாச்சு. ரெண்டுல எப்படி எப்படி அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. வேலூர் வண்ணான் வெள்ளை கட்டி வந்து நிற்கும் வேத பாலசி வேணுமா, அல்லது காதில் நகை குலுக்கி பாதி வழியில் வீடும் பரிமாட்டி அவள் வேணுமா. ரெண்டு பேரை கொண்டாந்து நிப்பாட்டிருக்காங்க. ஒருத்தவங்க சுத்தமான வேலூர் வண்ணான் வெள்ளை கட்டுன அந்த பரிசுத்தமான ஆடையோட நிக்கிற வேத வளர்ச்சியாக இருக்கிறாங்க. இன்னொருத்தி காதில் நகை குலுக்கி பாதி வழியில் விடும் பரிமாட்டியா இருக்கான். அது பாக்குறதுக்கு பரிமாட்டி ரொம்ப நல்லா இருக்கும், பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். அது வேணுமா, இல்ல உனக்கு இந்த வேலூர் வண்ணான் வெள்ளை கட்டி வந்து நிற்கும் வேத வளர்ச்சி வேணுமா? வேலூர் வண்ணான் வெள்ளை, அந்த காலத்துல எல்லாம் துணிகளை வெளுக்க போடுறதுக்கு வீடு வீடு வண்ணான் துணி எடுத்துட்டு போவாங்க, வெளுக்க போடுவாங்க. அப்போ அதுல வேலூர் வண்ணான் வெளுக்கிறது ரொம்ப சுத்தமா வெளுத்து கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல அந்த பரிசுத்தம் அப்படிங்கறதான் நமக்கு தெய்வம் அவர்கள் இந்த இடத்துல அப்படி எடுத்து காட்டுறாங்க. அதாவது அந்த வேத வளர்ச்சி உனக்கு வேணுமா, நான் வேணுமா, அல்லது உனக்கு போலி வேணுமா? நான் மெய்யான குருவாக வந்திருக்கேன். இந்த மெய்ச்செயல் அழிஞ்சி மங்கி காஞ்சி போயிருச்சா? இல்ல, இதோ உன் முன்னால செயல்ல நிக்குது. நான் வந்திருக்கேன், நான் வேணுமா உனக்கு, இல்ல போலி குருமாட்ட நீ போறியா அப்படின்னு கேட்கறதான் நமக்கு இப்படி கேட்கறாங்க. அப்போ தெய்வம் அவங்க எடுத்து சொல்லுவாங்க, ஒரு பெண் நீ என்னை கட்டிக்கிறியா, நான் தான் பெண் அப்படின்னு ஒரு ஆண் கிட்ட வெக்கம் இல்லாம கேட்பாளா? அவளுக்கு வெக்கமா இருக்காதா? அது போல எனக்கும் வெக்கமா இருக்கு. நான் தான் சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு தெய்வம் அவங்க அருள் செய்வாங்க. அதனால இங்க நாம தான் புரிஞ்சுக்கணும். அவங்க நான் வேணுமா உனக்கு, இல்ல போலிகள்கிட்ட போய் நீ சீரழிய போறியா அப்படிங்கிறத நமக்கு அழகா எடுத்து சொல்றாங்க. நம்ம மேல விரும்பி வர்றாங்க. இந்த உலகத்துல சொல்லுவாங்க, நீ விரும்புற பெண்ணை விட உன்னை விரும்புகிற பெண்ணை நீ திருமணம் செஞ்சினா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்போ நம்மள தெய்வம் அவர்கள் நம்மளை விரும்பி வர்றாங்க. நம்மளை விரும்பி தேடி நம்ம தேடி போகல, அவங்க தேடி நம்மளை அழைக்கிறாங்க. அப்ப அந்த அழைத்திடும் காலங்களில் அருள்னு அறியா மக்களாக நாம இருக்கலாமா? அப்போ அந்த வேலூர் வண்ணான் வெள்ளை அப்படிங்கிறது அது ஒரு பரிசுத்தமான அவங்களுடைய அந்த வாக்கானது பரிசுத்தமாக இருக்கிறது அப்படிங்கறதான் இந்த இடத்துல வேலூர் வண்ணான் வெள்ளை அது எவ்வளவு சுத்தமான ஒரு ஆடையாக இருக்குது. அது போல அந்த பரிசுத்தத்தை பத்தி நமக்கு காட்டுறாங்க. வேத வளர்ச்சி, அந்த வேத வளர்ச்சி யாரு? அந்த வேதம் என்பது யாரு? ஆசான் திருமேனி தானே. அப்போ இந்த முதல்ல சொன்ன அது அவங்கதான் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். வேதம் ஆசான் திருமேனி, வேத விளக்கம் அவர்கள் திருவாக்கு. ஆகவே எம் எண்ணத்திற்கு மாறாக நீ பேசினால் எண்ணினால் பாவமே வரும். எது செய்யும் போதும் எம்மையே பார், எம்மையே நினை. எம் எண்ணம் உன் உள்ளத்தில் சதா வைத்திருக்கும் போது உன் எண்ணம் எல்லாம் வண்ணமாக மாறிவிடும். அப்போ நம்ம எண்ணம் எல்லாம் வண்ணமாக மாற, நம்ம வாழ்க்கை வண்ணமயமாக மாற, அந்த பரிமாட்டிய திருமணம் செஞ்சு நம்ம வாழ்க்கை சீரழிந்து போய்விடாதபடிக்கு இந்த வேத வளர்ச்சி, இந்த பரிசுத்தமான அந்த வாக்கு வல்லமை கொண்ட அவங்கள நம்ம இணைஞ்சோம்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? எந்தவித ஒரு எப்படி அந்த வேலூர் வண்ணான் வெளுத்து கொண்டு வர்ற துணியில எந்த ஒரு அழுக்கு இல்லாம சுத்தமா கொண்டு வர்றாங்களோ அது போல அவங்க அந்த பரிசுத்தமான இந்த மாசு மறுவற்ற அந்த வாக்கு கொண்டு நம்மகிட்ட இருக்கிற அந்த மாசு மறுவையும் அழிக்கக்கூடிய அவங்க துணை நமக்கு வேணுமா? அல்லது காதில் நகை குலுக்கி பாதி வழியில் விடும் பரிமாட்டி அவள் வேணுமா? காதுல இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கூட ஏத்துக்கிடாம
நகைகள் மட்டும் காதுல அணிஞ்சு என்ன பிரயோஜனம்? அது மட்டும் காதுல குலுங்கிக்கிட்டு இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த தேவ வார்த்தைகள் காதுல குலுங்கவே இல்லையே. அப்போ இந்த போலிகளுடைய அறுத்தவரின் மொழி நுழையா காதுகளா இருந்து என்ன பிரயோஜனம்? அப்போ அந்த அறிவாகிய காது என்பது இவனுக்கு அறிவாக இல்லாம இருட்டு உள்ளமாக இருக்கிற அந்த காது நமக்கு தேவையா? அப்போ உன்னுடைய காதுல அந்த அறத்தவர்களின் மொழி குலுங்கவே இல்லை, நகைதான் குலுங்கிட்டு இருக்கு. இப்படி அறத்தவரின் மொழி இல்லாத அந்த காது, நகை மட்டும் குலுங்கி கொண்டிருக்கிற அந்த காது வேணுமா? போலிகள் உனக்கு வேணுமா? அல்ல மெஞ்ஞான அந்த பரிசுத்தமான அந்த வாக்கு கொண்ட ஆசான் திருமேனி உனக்கு வேணுமா? எது வேணும்? இந்த ரெண்டுல எது வேணுமோ அதை நீ தேர்ந்தெடுத்துக்கோ. அடுத்த பாடல்ல வேளத்தாலை மரபில் வில்வ கூடலை கொண்ட வேத கூலத்தி வேணுமா, அல்லது நாதனை கைவிட்டு நடுவீட்டில் தீ வைக்கும் நாசகாலியே வேணுமா? என்ன வேணும்? ஆசான் வேணுமா? நாசகாலி வேணுமா? வேள தலைமரபில் வில்வ குடலை கொண்ட வேத குலச்சி வேணுமா? இந்த வேத குலச்சியாக யார் இருக்காங்க? வேதம் என்பது யாராக இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஆசான் திருமேனியாக இருக்கு. இந்த வேள தலைமரபில் வில்வக்குடலை அப்படிங்கிறது ஒரு வில்வ மரம்ங்கிறது சிவனுக்குரிய மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு பழம் பழுக்கும். அந்த பழம் நல்ல பெருசா இருக்கும். அது அந்த ஓடு முதல்ல பார்க்கும்போது அது எலுமிச்சம்பழம் மாதிரி, ஆனா அந்த பெரிய எலுமிச்சம்பழம் மாதிரி பெருசா இருக்கும். அந்த ஓடு காஞ்சிருச்சுன்னா அது ஒரு இந்த திருவோடு மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்குமா. அதனால இந்த ஞானிகள்லாம் அந்த காலத்துல காட்டுல போய் இருக்கும்போது அந்த ஓடுகள்ல தான் எதையும் பூக்கள் பறிச்சு வைக்க, தண்ணி பிடிச்சு வைக்க, அதுக்கெல்லாம் அந்த ஓடுகளை பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வில்வக்குடலை, பூக்குடலை, பூ போட்டு வைக்கிற கூடைக்கு பேரு பூக்குடலை. அது போல இந்த வில்வ மரத்து குடலை, அந்த குடலை அது சிவபெருமானுக்குரியது. அதுல நிறைய பூக்கள் வச்சிருக்கிற மாதிரி இந்த வேதங்களை நிரப்பி வச்சிருக்கிற அந்த வில்வ குடலை கொண்ட அந்த வேத குலச்சி உனக்கு வேணுமா? வேதங்களை நிரப்பி வைத்திருக்கிற அந்த குடலையை கொண்ட அந்த வேத வளர்ச்சி உனக்கு வேணுமா? அல்லது அவங்க அந்த வேத மொழிகளை, வேத வார்த்தைகளை மட்டும்தான் அந்த கூடையில நிரப்பி வச்சிருப்பாங்க, அவங்க வேணுமா? இவங்க அந்த வேத மரபு, அந்த வேத மரபில் வந்தவர்கள், வேளத்தலை மரபில் வந்தவர்கள், வேளத்தலை மரபு அந்த வேத மரபுல வந்தவங்க. அந்த மரபு யாருக்கு அது இன்னாருக்குன்னு இருக்கோ அவங்களுக்கு தான் இது கிடைக்கும். அந்த மரபுல வந்தவங்களுக்கு தான் இதை கிடைக்கும். அதைத்தான் நம்முடைய தெய்வம் அவர்கள் தேடுகுலத்துல ஓசையுடைய நெடுங்கள் சூழப் பெற்ற இதிரிபோனத்தே யுகங்கள் மாறி மாறி பவம் மீறி ஏறி வரும் இன்ன இவர் கடைக்கோடியில் ஜகத்தில் இன்ன இன்னாபத்து அலங்கோல காலத்தே இன்ன பூமியில் இன்ன ஜாதியில் உதயம் செய்து வளர்ந்து இன்ன இன்ன அடையாளத்துடனே இன்ன வயதில் கிளம்பி இன்ன ராசியில் வந்து இன்ன எல்லையை விட்டு இன்ன திசையாக வடிகூடி நடந்து இன்ன எல்லையில் பரிசுத்த கிரணம் எங்கும் விளங்கத் தெரியும்படியாய் பகிரங்கமாக விசிறி எரிந்து கொண்டு நிற்கும் விண்ணாருக்கே என குறிவைத்து விட பெற்றபடிக்கே. அப்படி அந்த மூலமணி ஆரமணி உண்டை பெட்டகம் இன்னாருக்கே குறிவைத்து விட பெற்றபடிக்கே நம்முடைய தெய்வம் அவர்கள் கையில கிடைச்சது. அது பரிசுத்த கிரணம் வீசுவது, அதுதான் வேலூர் வண்ணான் வெள்ளை. அந்த வெள்ளை தான் பரிசுத்தமாக இருக்கிறது. அப்போ அந்த பரிசுத்த கிரணம் வீசுகின்ற, பகிரங்கமா வீசிக்கிட்டு இருக்க இன்னைக்கு தெய்வம் அவர்கள் ஒளிவு மறைவாக இந்த சாலைய பகிரங்கமாமா பார் மனு மகன் வருகை பகிரங்கமாமே, பகிரங்கமாக கொடியேற்றி இன்னைக்கு இந்த உலகத்துல யாராவது இதுவரைக்கும் வந்த ஞானிகள் இப்படி கொடியேற்றி பகிரங்கமா இந்த ஞானத்தை இங்க நடக்கும்போது உலக மக்கள் எல்லாம் வாங்க வாங்க அந்த கொடியானது நுடங்கி கூவி விளைந்து நுடங்கி கூவி கொண்டிருக்கிறதே. அப்படி அதுதான் அந்த வேள தலைமரபில் வில்வக்குடலை கொண்ட வேத வளர்ச்சியாக இருக்கிறாங்க. அவங்க வேணுமா உனக்கு? அல்லது நாதனை கைவிட்டு நடுவீட்டில் தீ வைக்கும் நாசகாலியே வேணுமா? வேதத்துக்கு நாதன் நாம்,
அந்த நாதன் வந்த பிறகுதான் வேதத்தாய்க்கு சந்ததிகள் உண்டாகின்றன. அப்படி நாதனாகியவர்களுடன் இணங்கி இல்லாது அவர்களை கைவிட்டு அவங்களோட இணங்கி இருந்தாத்தான வேதத்துக்கு சந்ததி உண்டாகும். நீ அவங்கள கைவிட்டு அவங்கள நடுவீட்டுல வைக்கணும்னு நினைச்சு அவங்கள நாம நடுவீட்டுல வைக்கணும். அவங்களத்தான் நம்ம நினைவுல நடுவுல நாம அமர்த்தவும். அப்படி இல்லாது உன் நடுவீட்டுல கண்டதையும் நீ வச்சு உன் நினைவுல நாதனை கைவிட்டு உன் நடுவீட்டுல உன் நினைவுல கண்டதையும் ஏற்றிக்கிட்டு நடுவீட்டுல தீ வைக்கிற அந்த நாசக்காளி உனக்கு வேணுமா? வேளர் தலை மரபில் வில்வர் கூடலை கொண்ட வேத வளர்ச்சி வேணுமா? அல்லது நாதனை கைவிட்டு நடுவீட்டில் தீ வைக்கும் நாசகாலி வேணுமா? எது வேணும்? இந்த நாசகாலி வேணுமா? வேத குலச்சி வேணுமா? அடுத்தது அவங்கள நாம தேர்ந்தெடுத்தோம். இப்போ அடுத்த பாடல்ல அந்த தலைக்கு என்ற அப்பால் வைத்திருக்கின்ற ஆண்டி பெண் அவள் வேணுமா? அல்லது சொந்தக்காரி நான் என்று சொறிகூழல் விரித்திடும் சோக்கு காரிய வேணுமா? அந்த தலைக்கு என்று அப்பால் வைத்திருக்கின்ற ஆண்டி பெண் வேணுமா? ஆண்டி பெண்ணா என்ன? நம்ம ஆண்டி பெண்ணுன்னா ஒண்ணுமில்லாதவங்களுக்கு தான் இந்த உலகத்துல ஆண்டி ஆண்டின்னு சொல்லுவாங்க. அவனுக்குன்னு ஒண்ணும் இல்ல, ஆண்டி பைய மாதிரி திரைகான் அப்படின்னு பேசுவாங்க. ஆனா தெய்வம் அவங்க என்ன சொல்றாங்க? ஆண்டி அப்படின்னா நாம் ஒரு ஆண்டி. என்ன ஆண்டி? சர்வ உலகத்திற்கும் ஆண்டி, சர்வ உலகத்தையும் ஆளுகின்ற ஆண்டி. ஓ, சர்வமும் யமன் கை அடக்கம். அந்த யமன் எம் கை அடக்கம். அப்படியாக சர்வ உலகத்தையும் ஆட்டி படைக்கிற அந்த யமனையே தன் கையகத்தில் அடக்கி நாம் ஒருவர் இல்லை என்றால் அந்த கடுவாயாகிய யமன் முன் நீ என்ன செய்வாய்? அப்போ அந்த கடுவாயாகிய யமன் முன் நம்மளை காக்கக்கூடிய அந்த ஆண்டி, அவனை அடக்கி ஆளுகின்ற சொத்து உன் கையில் என்ன இருக்கிறது? அப்போ தாரா நீங்க கொஞ்சம் நியூஸ்ல போடுங்கப்பா தாரம். அப்போ நமக்கு அந்த சர்வ உலகத்தையும் ஆண்டு அந்த யமனை அடக்கி ஆளுகின்ற அந்த வல்லபத்தை கையகத்தில் வச்சிருக்கிற அந்த ஆண்டி பெண் அவள் நமக்கு வேணுமா? அவங்கள கையில சேர்த்தோம்னா தானே, அவங்களோட சேரும் போது தானே நம்ம அந்த யமனை வெல்ல முடியும். இந்த யமனை வெல்லக்கூடிய சக்தி நம்மகிட்ட யாருக்கிட்டையும் இல்லை. அது அவங்க ஒருத்தர் கையகத்துலதான் இருக்கு. இந்த உலகத்துல எந்த ஒரு ராஜாவாக இருந்தாலும் யாரா இருந்தாலும் ரதகஜ துரக பதாதி முதலிய 4 வகை சேனைகளுடைய எத்திர வல்லவம் படைத்த யாவரானாலும் அவங்க கையில அந்த வல்லவம் கொடுக்கப்பெறவில்லையே. அதனால அந்த வல்லவம் யாருக்கிட்ட இருக்கோ அவங்கள நம்ம சார்ந்து நின்னாத்தானே அந்த யமன் எல்லையில நம்ம வெற்றி கொள்ள முடியும். அப்போ அவங்களதான் நம்ம சொந்தக்காரவங்களா ஆக்கிக்கணும். அவங்க சொந்தக்காரவங்களை ஆக்கிக்கிட்டா அவங்க நம்ம 1000 மைல் தாண்டி இருந்தாலும் யமனை அடைய அங்கு போகாதே அப்படின்னு சொல்ல யமன் அவனை விட்டு விலகி கொள்வான் அப்படின்னு அவங்க அறிவிச்சிருக்காங்க. அப்போ அவங்களத்தான் சொந்தக்காரியாக நாம வச்சுக்கணும். ஆனா அதை விட்டுட்டு சொந்தக்காரி நான் என்று சொறிகூழல் விரித்தேனும் சோக்கு காரிய வேணுமா? இந்த உலகத்துல காசு நம்மகிட்ட இருந்தா நிறைய பேர் சொந்தக்காரின்னு வருவாங்க. காசு இல்லைன்னா எல்லாரும் எங்க போனாங்கன்னு தெரியாது. அப்போ அப்படி வர்ற சொந்தக்காரி தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு வந்தாலே அது என்ன பேய் மாதிரி தலையை யாராவது விரிச்சு போட்டுருந்தா கேட்பாங்க, என்ன பேய் மாதிரி தலையை விரிச்சு போட்டுட்டு இருக்க, தலையை சீவிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த தலையை விரிச்சு போட்டுட்டு வந்தாலே அதெல்லாம் சைத்தான்கள். இந்த மாதிரி சைத்தான் உன்கிட்ட பசை இருந்தா மட்டும் ஒட்டி கொள்ளக்கூடிய அந்த சொந்தக்கார சைத்தான்கள் உனக்கு வேணுமா? இல்ல உனக்கு அந்த ஆண்டி பெண் சர்வ உலகத்தையும் ஆளுகின்ற அந்த ஆண்டி பெண் வேணுமா? யார் வேணும்? நீயா தேர்ந்தெடுத்துக்கோ. அடுத்த பாடல்ல உண்ணாமூலையருளும் வண்ணார குலம்பூட்ட அண்ணாமலைக்கு வேணுமா? அல்லது எண்ணும் தன்னறிவிலே பண்ணும் பாடாளோப பசப்பு காரிய வேணுமா? உண்ணாமுலை அருளும் வண்ணார குலம்பூட்ட அண்ணாமலைக்கு வேணுமா?
உனக்கு அருளமுதம் கொடுப்பதற்காக உண்ணாமுலையை அருளுகிறார்கள். அதுதான் தெய்வம் அவங்க அந்த சாலை தமிழ் திருவாக்கியத்துல நமக்கு எடுத்து சொல்லிப்பாங்க. நீங்கள் நேற்றிரவு அந்த பிரணவ பேரொளி நாட்டில் பிறந்தீர்களே, அப்படி பிறந்தவுடன் சாலை தமிழ் மங்கையின் கொங்கையிலே, சாலை கலைமகளின் கொங்கையிலே ஞானப்பால் குடித்தீர்களே, அதுதான் முத்தரெல்லாம் அமுதருந்தும் கொங்கை. அதுதான் அந்த உண்ணாமுலை. அந்த உண்ணாமுலை அருளும் அண்ணாமலைக்கு. அதுதான் முத்தரெல்லாம் அமுதருந்தும் கொங்கையாகும். மற்றவர்களுக்கு தமிழ் இனிக்காது. இந்த கொங்கையில பால் குடிக்கும் போதுதான் தமிழ் இனிக்கும். இப்படி உலகமெல்லாம் தமிழின் சுவையே அறியாமல் போகின்ற நிலையில் தமிழின் சுவை மாத்திரம் அல்ல, அதன் முழு வல்லபமும் நமக்கு கிடைத்துள்ளது. அதை கொண்டுதான் இந்த உலகமெல்லாம் கண்டு அஞ்சி கழிகிற யமனுடைய கொடிய வல்லபத்தை முறியடிக்கிறோம். அப்போ இந்த உண்ணாமுலை அதுல நம்ம ஏன் பால் குடிக்கணும் அப்படின்னா, அந்த யமனை அஞ்சி அவனை விரட்டுவதற்காக, யமனை அஞ்சி ஓட செய்வதற்காக. இந்த உலகமெல்லாம் கண்டு அஞ்சுகிறதே அந்த யமனை கண்டு. அந்த யமன் உன்னை கண்டு அஞ்சி ஓட செயல் வேணும்னா உனக்கு இந்த உண்ணாமுலை அருளும் வண்ணார குலம் போட்ட அண்ணாமலைக்கு தான் வேணும். அதை விட்டுட்டு என்னும் தன் அறிவில் மேலே பண்ணும் படாதோப பசப்புக்கு அறிவேணுமா? அப்போ தன்னறிவில் அதுக்குதான் இப்போ ஒரு ஆசான் அவங்க துணை இருந்தா தான் இதெல்லாம் பெற முடியும்னு பார்த்தோம். தன்னறிவிலே சாய்ந்தா இதெல்லாம் முடியுமா அப்படின்னா, தன்னறிவில் சாய்ந்தா கிடைக்காது. நம்ம செடிக்கு உணவு வேணும்னாலே அதுக்கு உணவு கொடுக்குற ஆசான் அவங்க வேணும்னு நம்ம பார்த்தோம். அப்போ தன்னறிவில சாய்ந்தா அது கிடைக்காது. நீ தன்னறிவுல சாயக்கூடாதுங்கிறத நம்மளுக்கு தெய்வம் அவங்க நிறைய இடத்துல எடுத்து காட்டியிருப்பாங்க. அதை பார்ப்போம். அந்த குலம் அந்த தேவ குலம். நம்ம இப்ப பார்த்தோம்ல, என்ன அந்த வேத குலத்துல வந்தவங்க, அந்த வண்ணார குலம்ங்கிறது அந்த வேத மரபுல வந்தவங்க. அந்த வேத மரபுல வந்தவங்க அவங்களாலதான் அந்த உண்ணாமுலையில நமக்கு பால் கொடுக்க முடியும். எப்படி திருஞான சம்பந்தருக்கு அவங்க பார்வதி தேவி பால் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பார்வதி தேவி யாருன்னா வேத மரபுல வந்தவங்க. அந்த வேத மரபுல வந்தவங்க அவங்க உண்ணாமுலையில நமக்கு பால் கொடுக்குற அண்ணாமலைச்சியாக இருக்கிறாங்க. அண்ணாமலைனாலே சிவபெருமானதான் சொல்லுவாங்க. அண்ணாமலைச்சின்னு பார்வதி தேவிய சொல்றாங்க. அப்ப அந்த பார்வதி தேவியாக நமக்கு அந்த அவங்களுடைய அந்த கொங்கையில நமக்கு எல்லாருக்கும் பால் கொடுக்கிற அந்த தாயாக அவங்க இருக்கிறாங்க. அப்போ நாம தன்னறிவுல சாயக்கூடாது அப்படிங்கிறத தெய்வம் அவங்க தன்னறிவுல நாம சாயவே கூடாது. இவன் தன்னறிவில் சாய்ந்து என்ன தவம் செய்து கிடைக்க போகிறான் நமக்கு என்ன தெரியும்? நம்ம அவங்க சொல்லி கொடுக்கும் போதுதான் நமக்கு தெரியும். ஜீவன் இருக்கும் எல்லைக்கு இவன் போனால் அது எட்டி உதைக்குதே, இது பிரத்யட்ச அனுபவம் அல்லவா? இதை கூட தெரியாதபடிக்கு வாயில் வந்தபடி கண்ணே பின்னே என்று குண்டலினி சக்தி அகம்பிரமாஸ்மி மகாமாயி ஓம் ஆம் ஓம் ஆயிரா ஊயிரா என்று உளறுகிறார். சும்மா நானும் ஜாமியார்னு சொல்லிட்டு தெய்வம் அவங்க முதல்ல பிரசங்கம் செய்யும் போது அந்த மதுரையில அந்த காஞ்சிமுத்தா கடைக்கிட்டு இருக்கிற அந்த பொட்டல் அதுல போய் சந்திச்சாங்களே, அவ்வளவும் போலிகளா இருந்துகிட்டு ஒவ்வொருத்தரும் ஓம் அகம்பிரமாஸ்மி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கஞ்சா குடிச்சுக்கிட்டு போதை அருந்திக்கிட்டு இருந்தாங்களே, அந்த மாதிரி இருந்தா என்ன பிரயோஜனம்? அவனை பார்த்து முதலிலே நீ என்ன ஜாதி ஐயா என்று கேட்டால் நான் சைவன் என்று சொல்கிறான். முதலிலே உனக்கு பஞ்சாட்சரம், அந்த பிரம்ம ரகசிய முதலாகிய பஞ்சாட்சரம் அல்லவா வெளியாக வேண்டும். அதை விட்டு வாயிலே ஆயிரா ஊயிரா என்கிறாயே, ஆயிரா ஊயிரான்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? ஆயிரா ஊயிரான்னு நீ கட்டி பிரயோஜனம் இல்லை. அப்போ அந்த தன்னறிவில சாஞ்சினா உன்னால ஒரு தவமும் செய்ய முடியாது. தன்னறிவில் சாய்ந்து என்ன தவம் செய்து கிழிக்க போற? உன்னுடைய அறிவுல உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படிங்கறத நமக்கு இங்க எடுத்து காட்டுறாங்க. அப்போ நம்ம அறிவுல சாயாம ஆசானுடைய அறிவு கொண்டு போகும்போதுதான் நமக்கு அதெல்லாம் தெரியும். தன்னறிவுல சாயக்கூடாது அப்படிங்கிறத நம்முடைய தெய்வம் தன்னறிவில் சாய்பவன் அறிவற்றவன், ஆசான் அறிவின் வழி செல்பவன் அறிவுடையவன், அவனே தேவ அறிவு பெற்றவன். அளவிடற்கரிய ஈசனையும் அளவிடலாம், ஆனால் தேவ அறிவின் தரத்தை யாரும் அளவிட முடியாது.
அப்போ இந்த மாதிரி ஆசான வந்து திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படிங்கிற மாதிரி இந்த பெண்ணை தான் கடல் கடந்து இருந்தாலும் நம்ம தேடி மனம் முடிக்கணும். சும்மா பக்கத்துல தானே இருக்குன்னு ஒரு போலி பசப்புக்காரிய என்னும் தன் அறிவில் சாய்ந்து பசப்புக்காரிய நாம கல்யாணம் பண்ணி நம்ம வாழ்க்கையே நாசம் பண்ணிடக்கூடாது. அடுத்த பாடல்ல நீதி சொல் மனம் வீசும் மாதம் வீடாயற்ற ஆதி பெண் அவள் வேணுமா, அல்லது காது கம்மலர் கண்ட பேரெல்லாம் வசியம் செய்கங்க அழகி வேணுமா. அப்போ நீதி சொல் மனம் வீசுகிற ஆதி பெண் வேணுமா, இல்ல காது கம்மலால் கண்ட பேரெல்லாம் வசியம் பண்ணிக்கிட்டு இருக்கிற கந்த நாளைக்கு வேணுமா. அப்போ அந்த நீதி சொல் மனம் வீசும் அவர்களே பாவ தோஷமற்றவர்கள். ஒவ்வொரு சொல்லுல மனம் வீசணும், நம்மளுக்கு அதை கேட்கும் போதே காதெல்லாம் மணக்கணும். அந்த சொல் எப்படி இருக்கும், அந்த சொல்லானது விளைவு ஏறி செயலுக்கு வந்த சொல்லாக இருக்கும். அது நாவின் முனை சகலமதி வாக்காடிக்கு சாட்டை முண்டு விளாசுகின்ற சொல்லாக இருக்கும். அப்போ அந்த சொல்லுதான் நம்ம வந்து இதுல கூட பார்த்தோம். நம்ம வந்து இந்த 2 ஸ்படிக டம்ளர்கள் இருக்கின்றன, அவற்றின் அழகு எவ்வித வர்ணங்களையும் கடந்து நிற்கும் அழகு, அதன் அழகை கேட்கின்ற காதும் மணக்கும். அப்போ அது என்னவாக இருக்கு, எதை கேட்டா காது மணக்கும், அந்த நீதி சொல்ல கேட்கும் போதுதான் காது மணக்கும். அப்போ அதுல ஒரு ஊசி நுனி அளவு எடுத்து வீசினால் உலகம் முழுதும் மணக்கும். அப்படியான தெய்வம் அவருடைய வாக்கு இந்த உலகம் முழுதும் மணக்கிறதுக்காகத்தானே. அவங்க நீ ஒருத்தனுக்காக நான் அதை கொடுக்கல, இந்த வையம் முழுதும் வையம் உய்ய வழங்குவதற்கெனவே பாண்டியபிரான் அவர்கள் நம்ம தெய்வம் அவர்களை அந்த மதிச்சுமையையும் பொருட்சுமையும் தேடி வரும்போதே அவங்க என்ன சொன்னாங்க, இந்த வையம் முழுதும் உய்ய வருவதற்காக உங்க தலையில இறக்க வேண்டி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க தலையில மட்டும் இறக்கி வைக்கிறதுக்கு நோக்கம் அல்ல, உலகம் முழுதும் உய்யணும். இதனாலதான் உங்களுடைய வாக்கு உலகம் முழுதும் மணப்பதற்காக ஒரு துளி எடுத்து வீசினாலே அது வந்து உலகம்னு சொல்லுவாங்க. நீங்க வெளியாகிற வார்த்தையில நீ ஒன்றை பற்றி கொண்டால் போதும், ஒரு துளியை பற்றி கொண்டால் போதும், நமக்கு அந்த எல்லா வல்லமையும் கிடைக்கும். அதில் ஓர் அணுவில் அணுவின் மதிப்புக்கு 3 உலகங்களும் நிகராக. தெய்வம் அவர்கள் எடுத்து சொல்ற அந்த செயலுடைய வார்த்தை, ஒரு வார்த்தைக்கு இந்த 3 உலகமும் நிகராகுமா? நிகராகாது. அப்போ அதுதான் நமக்கு வேணும். அந்த நீதி சொல் மனம் வீசுகின்ற அந்த ஆதி பெண் தான் நமக்கு வேணும். அதை விட்டுட்டு காது கம்மலர் கண்ட பேரெல்லாம் வசியம் செய்கங்க அழகி வேணுமா. காது கம்மல் என்ன நம்ம பார்த்தோம், காது கம்மல்னா என்னன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். காது கம்மியா காதே வந்து கேட்கல, காது செவிடா இருக்கு. அந்த வார்த்தைகள் அறத்தவரின் மொழி நுழைய மாட்டேங்குது அதுக்குள்ள. அப்போ அது வந்து என்னவா இருக்கு, அது காதுல வந்து பாம்பை வச்சு அடைச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காதுல வந்து பாம்பை வச்சு அடைச்சிக்கிட்ட பாய்மன வீட்டில் பேய் குடியிருக்கும் அந்த பாடல்ல மது செவிதனை விஷப்பாம்பும் அப்படின்னு தெய்வம் அவர்கள் அறிவு செய்வாங்க. அது போல நீ வந்து காதுல அப்படி அடைச்சிக்கிட்டு இருந்தீன்னா, உனக்கு அப்படி அடைச்சிக்கிட்டு காதுல வந்து அறத்தவரின் மொழியே இல்லாம அந்த செவிடர்கள் காதுல தங்கோசை நுழைவது போல் தெய்வம் அவங்க வந்து அந்த பிரசங்கம் செய்யும் போது எல்லா செவிடர்கள் காதில் சங்கோசை நுழைவது போல இருக்கிறது. அவங்க அவ்வளவு தூரம் பேசி காது செவிடா இருந்தா அந்த தங்கு முழம்னா கூட அதுக்கு கேட்குமா? கேட்காது. அப்படிப்பட்ட காது கம்மல் வச்சிருக்கிற அவங்ககிட்ட நம்ம அந்த பெண் நமக்கு வேணுமா? ஆமா, அது உயிர் துளையாக இருக்க வேண்டியது. அது வந்து செவித்துளையாக மட்டும்தான் இருக்கு. மற்ற மிருகங்களுக்கெல்லாம் இருக்கிற ஒரு உடம்புல இருக்கிற ஒரு ஓட்டையாக மட்டும்தான் இருக்கு. அதுல வந்து மனம் வீசுகிற அந்த சொல் வந்து நுழையவே மாட்டேங்குது. அப்போ அதுதான் இந்த தூல வாழ்க்கையவே பெருசாக எண்ணி வாழ்வது. அதுதான் தூல வாழ்க்கையை துச்சமாக எண்ணி ஜீவ வாழ்க்கையை திடம்பட செய்தல். அப்போ இந்த வார்த்தைகளை கேட்கும் போது புதுமை புத்தவர்களை போல கேட்டு கொண்டிருந்து விட்டு அதுக்கப்புறம் சபாஸ் பெரியவர் நல்லா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்காகவா தெய்வம் அவர்கள் எடுத்து வழங்கிட்டு இருக்காங்க? அப்படி இல்லை. அப்போ அந்த நீதி சொல் மனம் வீசும் ஆதி பெண் அவள் நமக்கு வேணுமா? அல்லது காது கம்மலால் கண்ட பேரெல்லாம் வசியம் செய் கங்கன் அழகி வேணுமா? அது வசியமா தான் இருக்கும்.
அது பார்க்கறதுக்கு இந்த உலக வாழ்க்கையானது வசியமா தான் இருக்கும். இந்த வசீகரத்தை போய் நாம பயந்துடக்கூடாது. இது நீண்ட நாள் வாழ்க்கை. பொண்ணு பார்க்கும்போது சொல்லுவாங்க, நீ ஒரு நாள் பார்த்து இது பண்ணாத, நீ காலமெல்லாம் அவங்க கூட வாழ போற, அதுக்கு தகுந்தாப்புல தேர்ந்தெடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல நாம அந்த இன்னொரு வாழ்க்கைக்கு எப்படி தேர்ந்தெடுத்துக்கணுங்கிறத இந்த பாடல் வர நமக்கு தெய்வம் அந்த நல்லதை முதல்ல எடுத்து சொல்லி கெட்டதை 2வது எடுத்து காமிச்சாங்க. அதுக்கு அடுத்த பாடல் பாத்தீங்கன்னா, கசிவு காரி உமிழும் பல கசிவு நிறைந்த இவன கடைகட்ட செயல் வேணுமா. இந்த கடைகட்ட செயலை முதல்ல எடுத்து காமிச்சிட்டாங்க. இப்போ நேரம் ஆன காரணத்தினால நம்ம இன்னைக்கு இந்த 5 பாடல் வர பார்த்துருக்கோம். மீதி பாடல்களை வர்ற சபையில தொடர்ந்து பார்ப்போம் என்று கூறி என்னுடைய முத்தி பெருவை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். எல்லோருக்கும் நமஸ்காரம்.